உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3. கர்த்தரோடு விழித்திருப்போம். நம்மை காக்கும் தேவன் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை என்று வேதம் சொல்கிறது. அதே நேரத்தில் பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல் சுற்றித் திரிகிறான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசின் வலையில் சிக்கிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் மனதை 2 கொரிந்தியர் 4:4 இன்படி அவன் குருடாக்குகிறான். ஆலயத்திற்கு தவறாமல் சென்றாலும் தங்களுக்கு சாதகமான வசனங்களை மட்டும் பிடித்துக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியின்றியே நாம் பரலோகம் சென்று விடுவோம் என்ற பொய்யான நம்பிக்கையோடு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ வைக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வழியில் பரிசுத்தமாக வாழ விரும்பும் ஒவ்வொருவரையும் தன்னால் முடிந்த யுக்திகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி பாவத்தில் விழச் செய்ய பிசாசு இடைவிடாமல் முயற்சிக்கிறான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தும்படி விழித்திருந்து ஜெபிப்போமா? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8.